பிரவீன். கண்ணன், நீங்கள் கூறியது போல இந்த முறையும் பாஜகவுக்கு தமிழகம் மிகப்பெரிய ஒரு சவாலை கொடுக்கும் என்பதுதான் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி 37 முதல் 39 தொகுதி வரை கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக கணிப்புகள் கூறுகின்றன. அதிமுக 1 to 2 வரையும், பாஜக 1 தொகுதி கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது மீண்டும் பாஜகவுக்கு மிகப்பெரிய சிக்கலான ஒரு கணிப்பாக தான் இருக்கின்றது. அடுத்ததாக நாம் ஆந்திராவை எடுத்துக்கொண்டால், தென் மாநிலங்களில் மிக முக்கிய மாநிலமாக இருக்கக்கூடியது ஆந்திராவில் மொத்தம் 25 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன, 25 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 25 நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 2014 எடுத்துக்கொண்டால், 2014ஆம் ஆண்டு தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி அமைத்தார்கள். தெலுங்கு தேசம் 15 இடங்களை கைப்பற்றினார்கள், பாஜக 2 கைப்பற்றினார்கள். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 8 இடங்களை கைப்பற்றினார்கள். பாரதிய ராஷ்டிரிய சமிதி முக்கிய கட்சியாக இருந்தாலும் அங்கு 0 மட்டுமே அவர்கள் தக்க வைத்தார்கள். இது 2014. 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 22 இடங்களை கைப்பற்றினார்கள். தெலுங்கு தேசம் 3 இடங்களையும், பாஜக காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக தான் 2019 அமைந்தது. 2024 எப்படி இருக்கிறது கண்ணன்? 2024 பொறுத்தவரையில் காங்கிரஸ் கூட்டணிக்கு 7 முதல் 10 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பாரதிய ராஷ்டிரிய சமிதிக்கு 2 முதல் 6 இடங்களும், பாஜகவுக்கு 1 முதல் 5, ஏஐஎம்ஐஎம் கட்சிக்கு 1 முதல் 2 இடங்களை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன? தற்போது அந்த கூட்டணியுடைய வியூகம் எப்படி இருக்கின்றது? பிரவீன், தெலுங்கானாவை பொறுத்தவரை இந்த முறை அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. அங்கு ஆளும் கட்சியாக அங்கு காங்கிரஸ் கட்சி இந்த முறை இருப்பதால் இந்த போட்டியானது சற்று அங்கு மும்முனை போட்டியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி அங்கு கூடுதல் இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் நமது இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் அங்கு காண்பிக்கிறது. இது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற ஓராண்டுக்குள் இப்போது தெலுங்கானாவில் அங்கு தேர்தல் நடைபெறுவதால் காங்கிரஸ் கட்சி முழு வீச்சில், அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தெலுங்கானாவில், ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராக உள்ள தெலுங்கானாவில் அந்த செல்வாக்கை மற்றும் அவருடைய அந்த ஆட்சிக்கு நற்சான்றிதழ் பெறுவதற்காக அவர்கள் அதிக தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான முனைப்போடு அங்கு அந்த வெற்றியில் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். இங்கு பாரதிய ராஷ்டிரிய சமிதி ஆட்சியை இழந்திருக்கிறது. பாஜக இந்த முறை அங்கு கணக்கை தொடங்குவதற்கான தெலுங்கானாவில் கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்ற முனைப்புடன் அங்கு போட்டியில் இருக்கிறது. ஆனால் தெலுங்கானா மாநிலத்தில் நம்மை பொறுத்தவரை வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி அங்கு 2வது இடத்திற்கு தான் பாரதிய ராஷ்டிரிய சமிதி மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே அந்த போட்டி இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலவரமாக நமது வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி தெரிகிறது. காங்கிரஸ் 7 to 10 இடங்கள் வரை அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து ஆட்சியை இழந்த பிஆர்எஸ் கட்சி 2 to 6 தொகுதிகளில் வெற்றி பெறும். தேசிய அரசியல் கனவோடு பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் தலைவர் சந்திரசேகர் ராவ் அங்கு தேர்தல் களத்தில் நின்று ஒரு படுதோல்வியை சட்டமன்ற தேர்தலில் சந்தித்துள்ள சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கான வாய்ப்பு இல்லாததான் இந்த வாக்குக்கணிப்பு முடிவுகளின் தெரிய வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அங்கு படுதோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ஒரு 5 தொகுதி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது கடைசி நேரத்தில் இந்த வாக்குக்கணிப்பு முடிவுகளின்படி ஒரு 5 தொகுதிகள் வரை அங்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உள்ள 17 தொகுதிகளில் பிரவீன்.